Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நெல்லை மாவட்டம் தெற்கு ஏராந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவபாலன். லாரி ஓட்டுநரான இவர் கடந்த 22ஆம் தேதி ஊருக்கு ஒதுக்குப்புறமுள்ள நீரோடையில் உடலில் வெட்டு காயங்களுடன் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக திசையன்விளை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த துரைபாண்டியன் என்பவரது மகன்களான சேர்மத்துரை, உத்தரகுமார் மற்றும் சுரேஷ்குமார் ஆகிய 3 பேரும் தேவபாலன் கொலை வழக்கு தொடர்பாக சாத்தூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதையடுத்து திசையன்விளை போலீசார் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணையில் பழிக்கு பழியாக லாரி ஓட்டுநர் தேவபாலன் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு தெற்கு துரைபாண்டியன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தேவபாலன் சம்பந்தப்பட்டதாக தெரிகிறது. நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபணமாகாததால் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதனால் துரைபாண்டியன் மகன்களான சேர்மத்துரை, உத்தரகுமார், சுரேஷ்குமார் ஆகிய 3வரும் தேவபாலனை வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.